கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏழாம் பொருத்தமாவே இருக்கு. அது சினிமாவையும் விட்டு வைக்கல அப்படிங்கறது ரீசெண்டா சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து தெரிய வந்திருக்கு. அதுல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கன்னட நடிகையான சம்யுக்தா ஹெக்டே அப்படிங்கிறவங்க கன்னட படத்தோட ப்ரொமோஷன் வேலையை விட்டு தமிழ் படத்துல கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதால கன்னட ரசிகர்கள் ஓவர் நைட்ல அவங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி அவங்களோட படத்தையே இங்க ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தமிழ் படத்துல இருந்து விலகி நான் கன்னட திரைப்படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீடைலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சம்யுக்தா ஹெக்டே கன்னடாவுல இவங்க கிரிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமானாங்க. அந்த படத்திலேயே எல்லாரையும் கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வாசு, காலேஜ் குமார் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்காகவே அந்த படத்தை பாக்குறதுக்கு பல ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இதனோட தொடக்க விழாவையும் பூஜையும் பெங்களூர்ல வச்சிருக்காங்க. இதுல கலந்துக்க வேண்டிய சம்யுக்தா எங்க போனாங்கன்னு தேடி பார்த்தா சென்னையில பிரபுதேவா படம் ஒண்ணுல நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கன்னட ரசிகர்கள் கர்நாடகாவில ஒரு படத்தோட ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல கலந்துக்காம இவங்க தமிழ் படத்துல நடிக்க போயிட்டாங்களா, இனிமே அவங்க படம் எல்லாம் வந்துச்சுன்னா ஓட விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கர ஆவேசமா சோசியல் மீடியாவில கமெண்ட்களை பறக்க விட்டுருக்காங்க. இதுல நடுவுல எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு மேகசின் வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு கன்னட படம் எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம்னு சம்யுக்தா சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூவை வேற போட்டாங்க. இதனால ரொம்ப கொதிச்சு போயிருந்த கன்னட மக்கள் இன்னும் அதிகமா அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க சம்யுக்தா வேக வேகமா அந்த படத்துல இருந்து விலகி, நான் கர்நாடகாவை சேர்ந்த பொண்ணு, எனக்கு கன்னட சினிமா தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ வெளிவிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வந்திருக்கு. அவங்க தமிழ்ல நடிக்க போன படம் யாரோடது தெரியுமா? பிரபுதேவா நடிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்குற திரைப்படம். அவர்கிட்ட கேட்டா சம்யுக்தாவா நாங்க அப்ரோச் பண்ணோம் தான், அவங்களும் நடிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா அக்ரிமெண்ட் எதுலயும் சைன் பண்ணல, நடிக்கிறதும் நடிக்காததும் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனைனா அதே கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு ஹீரோயினுக்கு சோசியல் மீடியா மூலமாவே வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கன்னட ஆக்ட்ரஸ் ஸ்ருதி, இவங்க கன்னடாவில ஏகப்பட்ட திரைப்படங்கள் தாரக், யூர்வி, ஹாப்பி நியூ இயர் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல நெருங்கி வா முத்தமிடாதே திரைப்படத்திலயும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட போட்டோஸ யாரோ மார்க் பண்ணி ஆன்லைன்ல ரொம்பவே ஆபாசமா விட்டுருக்காங்களாம். யார் அந்த மர்ம நபர்கள் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட போயிருக்காங்க. கமிஷனரும் இவங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு யார் அந்த கல்பிரிட் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கணும்னு சைபர் கிரைமுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. நம்ம ஃபேவரட் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்களும் திரையுலகினரும் பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்களாம். ஸ்கிரீன்ல என்னதான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹீரோயினை காட்டினாலும் அவங்க ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஸ்கிரீன்லயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி பயங்கர போல்டா இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னா அது எங்க அனுஷ்கா தான் அப்படின்னு கெத்தா சொல்ற அளவுக்கு பாகுபலியில செம்மையா நடிச்சிருந்தாங்க நம்ம தேவசேனா. அவங்கள பத்தி ஒரு கிசு ஒண்ணு வந்துச்சு. அதாவது பிரபாசும் இவங்களும் லவ் பண்றதாகவும் கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறதாகவும். இதுக்கு முன்னாடி அனுஷ்காவை ராணா, ஆர்யா, நாகார்ஜுனான்னு பல பேர் கூட சேர்த்து வச்சு கிசுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரு வெளியில விடுறது அப்படின்னு நம்ம அனுஷ்கா ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சு யார் அந்த கல்பிரிட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதா, இவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் லீக் பண்றதா. இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச அனுஷ்கா அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க.